டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸோட ஓட்டிங் பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இந்த லேபர் வெர்சஸ் மேனேஜர் அப்படின்ற டாஸ்க் வந்ததுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். உள்ளே இருக்கிறவங்களே கொஞ்சம் சுவாரஸ்யம் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது நம்மளுக்கு காமெடியாக தான் போய் முடியுது. உதாரணத்துக்கு நேற்று நடந்த தீபக் வெர்சஸ் அருண் சண்டை, நடுவில் ரஞ்சித்தோட ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் எவ்வா சாமி விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருந்துச்சு. அவங்க ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பார்க்குற நம்மளுக்கு சிரிப்பாக தான் வருது. ஒரே ஆர்எஃப்எல் மூமெண்ட்ஸாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது ஓட்டிங்கில் எந்த இம்பேக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருண் வந்து தாறுமாறான ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டப்பா அருண் அப்படின்ட்டு அருணை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா, இன்ஸ்டாகிராமை திறந்தாலே போதும் அருணுக்கு ஃபயர் விட்டுன்னு இருக்காங்க. ஒருவேளை பிஆருக்கு அதுக்கு மட்டும் தான் காசு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அருணை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் இருந்த சப்போர்ட்டு அப்படியே ஆன்லைன் ஓட்டிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 3-4 இடத்துல இருந்த அருண் வந்து அப்படியே பயங்கரமாக தவி இப்போது ஓவராலாக 3வது பிளேஸ்க்கு வந்திருக்கிறாங்க. 2வது பிளேஸில் ஏற்கனவே பிஆர் வச்சு பலவிதமான பயங்கரமான வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிற சௌந்தர்யா இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எபிசோடு வந்ததுக்கப்புறம் சௌந்தர்யாவோட பிளேஸ் வந்து பயங்கரமாக குறையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். காரணம் என்னென்னா, உள்ளேயும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது இல்லை, அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் வாங்குறாங்க. ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பெஸ்ட்டும் வாங்குறதில்ல ஃபஸ்ட்டும் வாங்குறதில்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் சௌந்தர்யா வந்து பெஸ்ட்டும் வாங்குறதில்ல, அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டும் வேறு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் விருப்பம் சம்பாதிக்கிறாங்க, வெளியிலையும் பிஆர் வச்சு விருப்பம் தான் சம்பாரிச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூடை பிடிக்கல தான் சொல்கிறாங்க. இது இப்போ ஓட்டிங்லேயும் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் பிஆர் பயங்கரமான வேலை பார்க்குறதால அந்த செகண்ட் பொசிஷன் அப்படின்றதுல கம்ஃபர்டபுளாக நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவித்ரா தான் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு லீடிங்கில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா 40% ஓட்டு லீடிங்கில் அவங்க இருந்தாங்க. பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சி ஒரு 25% ஓட்டு வரைக்கும் வந்துருக்காங்க. பட் கன்ஃபார்மாக பவித்ரா சேவ் ஆகிடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன்னா 3 நாள் ஆனதுக்கப்புறமும் இந்த ஓட்டிங்கை வந்து இதே லீடை வந்து கம்ஃபர்டபுளாக மெயின்டைன் பண்ணுறதால நிச்சயமாக ஃபஸ்ட்டு சேவ் ஆக போகிறது பவித்ரா தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. உண்மையிலே பவித்ராவோட கேம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து தன்னை ரொம்ப லோவாக வந்து நினச்சிருந்த பவித்ரா, அதே மாதிரி நம்ம ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிருந்த தர்ஷிகா வந்து அப்படியே ரோல் ரிவர்சல் ஆகிருக்குன்னு தான் பார்க்குறோம். தர்ஷிகா முன்னாடி தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த லவ் ஸ்கிரிப்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே வந்து நம்ம ஏதோ ரொம்ப கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அவங்க மாற்றி பண்ணின்னு இருக்காங்க. அது நேயர்கள்கிட்ட உல்ட்டா எஃபெக்டாக தான் ஆகுது. பட் பவித்ராவை பொறுத்த வரைக்கும் தன்னை ரொம்ப லோவாக நினச்சி கொண்டு பட் தன்னுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அது மக்கள்கிட்ட நல்லாவே ஈடுபடுது. உண்மையிலேங்க மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் அப்படின்றது வந்து நம்ம என்ன தான் நினச்சாலும் மக்களை வந்து யாரும் முட்டாளாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த விஷயத்திலும் நிரூபணமாக இருக்குது. பவித்ரா தன்னை பற்றி லோவாக நினச்சிருந்தாலும் இந்த வாரம் ஓட்டிங் பேட்டர்ன்ன்றது வந்து பவித்ராவுக்கு பயங்கர ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. 2வது இடத்துல சௌந்தர்யா நம்ம பார்த்துட்டோம். 3வது இடத்துல அருண் தாறுமாறாக முன்னேறி கொண்டு வந்து நிற்கிறாரு. கிட்டத்தட்ட 10%க்கான ஓட்டை வந்து அவர் இந்த 3வது நாள் வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி 3வது இடத்தில் இருந்த ஜாக்லின் அவர்கள் 4வது இடத்துக்கு சரிந்திருக்கிறார். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த லேபர் மேனேஜர் டாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உண்மையிலே ஜாக்லின்லாம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியலங்க. ரஞ்சித்தாவது ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் வந்துடுறாரு. ஜாக்லின் உண்மையிலே 2 நாளாக நம்மளால் பார்க்க முடியல. அன்ஷிதாவோட ஓட்டிங்கும் குறைஞ்சிருக்கு. இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து செகண்ட் பிளேஸ்லேயே இருந்தாங்க. ஃபஸ்ட் பிளேஸில் பவித்ரா, செகண்ட் பிளேஸில் சௌந்தர்யாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் செம காம்படிஷன் நடந்துச்சு. பட் அன்ஷிதாவும் இப்போ வந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷனில் அன்ஷிதாவெல்லாம் போயிடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு அன்ஷிதா பெர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். உண்மையிலே இந்த லேபர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த கான்செப்டில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறது அருண் தான். அதனால தான் அவங்களோட ஓட்டிங் அப்படின்றது வந்து பயங்கரமாக இன்க்ரீஸும் ஆகியிருக்குது. அன்ஷிதாவுக்கு அடுத்த இடத்துல ரயான். இந்த பிக் பாஸ் சீட்டுக்கு வந்ததே பெட்டில் படுத்து தூங்குறதுக்கு தான் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வந்த ரயானுக்கு மீண்டும் ஒரு சரிவு தான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னுமே அவரோட ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து சுத்தமாக மாறல அந்த மாதிரி தான் தெரியுது. அவரை விட அதில் பாதளத்தில் யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் தான். தர்ஷிகாவுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு போட்டியே நடந்து நிற்குது. யார் தன்னோட ரேட்டிங்ஸை வந்து பயங்கரமாக குறைச்சிக்க போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு போட்டி நடக்குதுன்னே சொல்லலாம். நடுவில் குறுக்க இந்த கௌசிக் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்யா தான் கொஞ்சம் குட்டையை குழப்புறாரு. சத்யா எலிமினேட் ஆகிடுவாங்களா இல்லை தர்ஷிகா எலிமினேட் ஆகிடுவாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு டஃப் காம்படிஷன் போகுது. கிட்டத்தட்ட 30-40 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் பல ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து ரேட்டிங்ஸ் போயிருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகாவை மோஸ்ட்லி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மிட் வீக் எவிக்ஷனில் தர்ஷிகா தப்பிச்சிட்டா நிச்சயமாக அந்த ஃப்ரீ டாஸ்க் வர வரைக்குமாவது தர்ஷிகாவை வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபேமிலி வரும்போது ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து அது ஒரு கண்டென்ட்டாக மாறுமா அப்படின்ட்டு பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்து ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். ஒருவேளை மிச்சர் சாப்பிட்றவங்கள மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ட்டு வர்ஷினிலேருந்து சிவகுமார்லேருந்து ஆர்யா ஆனந்திலேருந்து ஒவ்வொருத்தரையும் இவங்க எப்படி மக்கள் ஓட்டிங்க்கு சம்மந்தமே இல்லாத முறையில் வந்து வெளியே அனுப்பிச்சாங்களோ அந்த மாதிரி ஒருத்தரை வெளில அனுப்பணும்னு நினச்சா அதில் சத்யாவை வெளியே அனுப்புறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். பட் நம்மளுடைய தகவல் படி
சத்யா, விஜய் விஷால் அண்டு தர்ஷிகா 3 பேருமே கிட்டத்தட்ட மாறி மாறி லாஸ்ட் ப்ளேஸை வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு மணி நேரமும் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் அந்த லாஸ்ட் ப்ளேஸ் இருக்காங்க. இன்னும் சரியாக சொல்லணுன்னா 2 நாள் 9 மணி நேரம் வந்து டைம் இருக்குது. இந்த டைமுக்குள்ளே வேறு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்து அந்த 1 ஹவர் ப்ரோக்ராமில் அதை கரெக்டாக விஜய் டிவி காமிச்சு ஏதாவது இம்பேக்ட் ஏற்படுத்தினாலே ஒழிய இந்த 3 பேரில் ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறது நிச்சயமாக தெரிகிறது. அது மோஸ்ட்டாக விஜய் டிவி சமீபத்தோடைய ட்ரெண்டை வச்சு நம்ம பார்த்தோம்னா சத்யா எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. அருண் ஒரே நல்லா அவரோட பெர்ஃபார்மன்ஸை ஏற்றின மாதிரி இவங்க ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏற்றினா மட்டும்தான் இவர்களால் தப்பிக்க முடியும் அப்படின்றதான் இன்றைக்கான நிலவரமாக இருக்குது. உங்களுடைய ஓட்டை நீங்கள் வந்து போட்டுட்டீங்களா? யார் சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் குறிப்பாக அருணுடைய பெர்ஃபார்மன்ஸில் இப்படி ஓட்டிங் ஏறி இருக்குதே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.